இந்த வேளையிலே நமது அண்ணன் கிருஷ்ணனுக்காக ஜெபிக்க தந்ததுக்காக இந்த வேலையை ஆயத்தப்படுத்தி இந்த வேளையிலே நமது அண்ணன் நேற்று முழுவதும் நம்மளை பார்த்து சனிக்கிழமை சிவன் கோயிலிலே ஒவ்வொரியிலே நமது ஆலயத்தில் ஒவ்வொரியிலே சிவனை பார்க்க வந்தார். அப்பொழுது உங்களுக்கு ஜெபம் பிடித்திருக்கு, ஒரு ஜெபத்தை பண்ணுங்க என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்கள் ஒரு அழகான பைக் எடுத்திருக்கும் பாஸ்டர், எனக்காக ஜெபிக்கணும் என்று சொன்னார்கள். 27 24 டிஎன் 74 27 24 என்ற ஒரு பைக்கை இன்றைக்கு எடுத்துகிட்டு வந்து நமது ஜோயில் அண்ணன் தோட்டத்தில் வச்சு காட்டிட்டு போனாங்க. அந்த பைக் நல்லபடியாக ஓடத்தக்கதான அவர் எடுத்தது பைனான்ஸா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. அந்த பைனான்ஸையும் நல்லபடியாக கட்ட முடியாத ஒரு வேலையை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுங்க. அதே போல் நமது அண்ணன் ஜோயிலுக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் வேலைக்கு போனோம். 3 பேர் 4 பேர் வேலை செய்ய முடியாத ஒரு விவசாயத்தில் செழிக்க முடியாத ஒரு வேலையை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. அவர்கள் எங்கள் ஜெபத்துக்காக இப்பொழுது கிருஷ்ணனன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது கிருஷ்ணனன் கேட்டதுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் நமது ஜோயிலண்ணன் நாங்கள் ஃபோன் போட்டால் அட்டன் பண்ண முடியாத ஒரு வேலையை ஒரு 2 செல் வச்சுருக்காங்க, 4 சிம்மு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஃபோன் பண்ணால் எப்பவும் வெயிட்டிங்கில் இருக்குது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் காலங்கள் இருக்கிறது. அந்த பெண்ணிடம் பேசுகிறதுக்கு டைமுகளும் நிறையா இருக்கிறது. நைட்டு பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், கூகுள் பை எல்லா பையும் இருக்குது, எப்போனாலும் பேசலாம், எதுலனாலும் சேட் பண்ணலாம். ஆனால் எங்கள் ஃபோனை கூட எடுக்க முடியாத அளவு பிஸியாக இருக்காங்க. அந்த பெண்ணுக்காகவும் இப்போ ஜெயிக்கணும். நல்லபடியாக நம்ம ஜோயிலண்ணன் தொழில் செய்ய முடியாத இன்னும் 1 மாதம் காலங்களிலே வீட்டுக்கு வரப்போகிற ஒரு பெண்ணுக்காக ஜெயிக்கிறோம். அந்த அண்ணன் இப்பொழுது மெசேஜ் நைட்டு பண்ண முடியாத ஒரு வேலையை ஆயத்தப்படுத்துங்க. இல்லை எங்களுக்குன்ட்டு ஒரு தனி சிம்மு வாங்கி ஒரு செல்லை வாங்கி தனியாக யூஸ் பண்ண முடியாத ஒரு வேலையை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. அதே போல் அவங்க கூட இருக்கிற டேவிட்டுங்க ஒரு சிறு பையனுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் 17 வயதை கூட கடக்க முடியாத ஒரு சிறு பையன், காதல் என்ற ஒரு கொடிய நோய், விஷம். அது காதல் என்பது ஒரு விஷம், பிசாசு செய்கிற ஒரு நமக்கு தருகிற ஒரு விஷமான ஒரு நோய். 17 வயது கூட கடக்க முடியாத ஒரு பெண்ணை காதலித்து கொண்டு இருக்கிறான். அந்த பையன் 17 ஆகவில்லை. இன்னும் 2-3 வருஷங்கள் கழித்து நல்லபடியாக ஒரு திருமணம் நடக்கும் என்று அறிந்து அறியாமல் வாலிப காலங்கள் கர்த்தருக்கு சொந்தமானது, வாலிப வயசு கர்த்தருக்கு சொந்தமானது என்று அறியாமல் இருக்கிறான் நமது சிறு பையன். அந்த பையனுக்காகவும் இப்பொழுது டேவிட்டுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த காப்பியை நாங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறோம். இந்த காப்பியை திரசரசமாக மாற்றி நமது கால்களுடைய கல்யாணத்திலே எல்லாருக்கும் பாயாசத்துக்கு பதிலாக காப்பி கொடுக்க முடியாத ஒரு வேலையை நீங்கள் கொடுங்க. அதே போல் கிருஷ்ணனுக்காக ஜெயிக்கிறோம். வண்டியை நல்லபடியாக ஓட முடியாது, பெட்ரோல் போடணும். முதல்ல வண்டி ஓடும், பெட்ரோல் போடணும். வண்டி புதுசாக இன்றைக்கு தான் எடுத்தேங்கிறாங்க, அது தெரியல. ஆனால் டிஎன் 74 27 24 ஒரு வண்டி, அழகான ப்ளூ கலர் ஒரு வண்டி. அதுக வாலிப பசங்க ஓட்டுற வண்டி. இவருக்கு 76 வயசுக்கிட்டே இருக்கும். அந்த வண்டி அவர் ஓட்ட முடியாது, தாங்கிற பலனை அவர் ஓட்ட முடியாத ஒரு பலனை கொடுக்கணும். அது சின்ன பையன் காலேஜ் பயில ஆசைக்காக வாங்குகிற பைக்கு. இவர் வயசாகி எல்லாம் நாடி நரம்பு எல்லாம் முடிந்து கர்த்தாவே ஏனி அவருடைய எல்லாம் முடிந்து போன வயசில் இந்த பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நீங்கள் அதை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த வயசில் அந்த பைக்கை ஓட்ட உங்களுக்கு நீங்கள் திறமை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வயசுல அந்த பைக்கை தாங்குற சக்தி கூட இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த பைக்கை இன்றைக்கி வாங்க நீங்கள் பலன் கொடுத்தாங்க நன்றி. அந்த பைக்கை நல்லபடியாக ஓட்டி நல்லபடியாக தொழிலே ஆசீர்வதிக்கும். பாவக்காய் பறிக்கணும்னு சொன்னாங்க. அந்த பாவக்காய் குலவிகள் கொட்டாபடி விவசாயத்தில் செழிக்க முடியாதுன்னு ஜெயிக்கிறோம். ஜோயிலண்ணன் ஜெயிக்கிறோம். எங்களுக்காக ஒரு தனி செல் எடுத்து நாங்கள் ஃபோன் பண்ணிட்டா அட்டன் பண்ண முடியாத ஒரு வேலையை நீங்கள் கொடுங்க. திருமண வேலைகளை நீங்கள் இருந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே.